கிறிஸ்து நம்முடைய இருதயத்துல பிறந்திருக்கிறாரு அப்படின்னா நம்முடைய வெளிப்புற தோற்றமும், அது ஆடையா இருக்கலாம், நம்முடைய பேச்சா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை முறையா இருக்கலாம், இது எல்லாமே கிறிஸ்து நம்முடைய இருதயத்துல பிறந்துட்டாரு அப்படின்னா வெளிப்பாடு கிறிஸ்துவை போலவே இருக்கும்ன்றத நம்ம பார்க்கலாம். பவுலார் தீமோத்தேயுவுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுப்பார். என்ன அப்படின்னா, நீ உன்னுடைய வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் எல்லா காரியங்களிலும் ஒரு வாலிபனா இருக்கிறதுனால விசுவாசிகளுக்கு நீ எப்படிப்பட்டவனா இருக்கணும் அப்படின்னா மாதிரியா இருக்கணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல செல்ஃப் லவ் ரொம்ப ஈஸியா பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. இந்த செல்ஃப் லவ் சொல்லப்படும் போது எனக்கு பிடித்திருக்கிறது அதனால இந்த காரியத்தை நான் செய்யறேன், எனக்கு பிடித்திருக்கிறது அதனால நான் இந்த ஆடையை உடுத்துறேன், எனக்கு பிடித்திருக்கிறது அதனால நான் இந்த மாதிரியான பேச்சை செய்கிறேன். அந்த இடத்துல நம்முடைய செல்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம நிறைய வேலைகளில் இந்த மாதிரி காரியத்தை செய்கிறோம். ஆனால் அது தேவனுக்கு பிரியமானதா, இந்த விஷயத்தை நான் செய்கிறதுனால தேவன் மகிமைப்படுவாரா அப்படின்னு நம்ம யோசிச்சு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யணும். அதனால தேவன் என்னுடைய இருதயத்தை தான் பார்க்கிறாருன்ட்டு நம்ம யோசிக்காம, என்னுடைய இருதயத்தில் தேவன் இருக்கிறாரு அப்படின்னா, வாசம் செய்கிறாரு அப்படின்னா நம்முடைய வெளிப்புற வாழ்க்கையும் தேவனை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்.